and welcome to Anil 100% roasted rava வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த ஸ்பெஷலான டாக்டர்ஸ் வந்து அந்த துறையை சார்ந்த கேள்விகளுக்காக நம்மளோட நேயர்களுக்காக பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்மா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கௌதமன் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. இன்னைக்கு குறிப்பாக இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ். நிறைய பேருக்கு ஃபைல்ஸ் வந்தோன்னே ஐயோ இது தீர்க்க முடியாத வியாதியாக இருக்குமோ, ஆப்ரேஷன் தான் ஒரே தீர்வாக இருக்குமா, என்ன பண்ணுறது, எது சாப்பிட்டாலும் ஒரு பயம், வெளியில் போகணும், வெளி உலகத்தில் ஒரு நார்மலான சொசைட்டியில் பழகணுனாலும் அவங்களுக்கு ஒரு பயம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. ஆப்ரேஷன் மட்டும்தான் ஒரே தீர்வா, இல்லைன்னா ஆயுர்வேதிக் மெடிசனில் இதுக்கு தீர்வு இருக்கா? மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல்ஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனை இருக்கும்போது ஒரு மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்னே யாரும் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த உறுப்பு வந்து ரொம்ப ப்ரைவேட் பார்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பாக இருக்கிறதுனால, குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா அது ரொம்ப அதிகமாகி ரொம்ப ப்ளீடிங் ஆகி சர்ஜரி போகக்கூடிய நிலமையில், வலி பொறுக்க முடியாத நிலமையில் தான் டாக்டர்கிட்ட போகக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். பைல்ஸுக்கு சர்ஜரி தான் ஒரே தீர்வா அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சந்தேகம். நிச்சயமாக பைல்ஸுக்கு சர்ஜரி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த தீர்வு தானே தவிர, மற்றபடி ஆயுர்வேத மருத்துவ முறையில் குறிப்பாக ஸ்ரீவர்மாவில் கொடுக்கக்கூடிய பைல்ஸ் எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்றே வச்சுருக்கோம். அதில் எந்த அறுவை சிகிச்சையும் இல்லாமல் நிச்சயமாக பைல்ஸை 100% குணப்படுத்த முடியும். ஓகே, ஃபைல்ஸ் வந்துட்டு அறுவை சிகிச்சை இல்லாமே குணப்படுத்த முடியும் டாக்டர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஃபைல்ஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு இது ஒரு ஹாப்பி நோட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, நான் ஹலோ லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ ஹலோ, உங்க பேருமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மாலா பேசுறேன், வாணியம்பாடியில இருந்து. அப்படியே அப்ப யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்காக கேட்க போறேன். எனக்கு வயசு 29. ஓகே, டாக்டர் லைன்ல இருக்காரு, நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதோட இந்த வீசிங் வேற இருக்கு, அதோட வெள்ளப்படுறது இருக்கு டாக்டர். ரொம்ப உடம்பு ஹீட்டா இருக்கு. ஓகே, குழந்தைக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சுகர் இருக்கு டாக்டர், அவங்களுக்கு சுகர் இருக்கு. அதோட எனக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் படுற இடத்துல கட்டி மாதிரி பெயினா இருக்கு டாக்டர். கட்டி சல்லாம் கீறி எடுத்தாங்க டாக்டர். சரிங்கம்மா, என்ன வயசாச்சுன்னு சொன்னீங்க உங்களுக்கு? 29 டாக்டர். ஓகே, நீங்கள் சொல்கிற 3 பிரச்சனையுமே ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்புடைய பிரச்சனை தான். பெண்களுக்கு பொதுவாக வந்து வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலே உடல் பலவீனம் ரொம்ப அதிகரிக்கும். உடல் பலவீனம் அதிகரித்தாலே வீசிங் ட்ரபிள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னாம்மா, நீங்கள் வந்து ஃபோனில் உங்களுக்கு மருந்துகள் சொல்கிறத விட ஒரு முறை நேரில் வாங்க. பக்கத்துல எனக்கு பார்க்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப தூரத்துல. எனக்கு கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க டாக்டர். இந்த ஹீட்டா இருக்கனால, உடம்பு ஹீட்டா இருக்கனால இது சரியாக மாட்டேங்குது டாக்டர். நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு ஒரு வேர் வந்து பொதுவாக எல்லா மூலிகை கடைகள்லையும் கிடைக்குமா. அந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு எடுத்துகிட்டு 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 10 கிராம் தண்ணீர் விட்டான் கிழங்கு, இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு பால் கஷாயமாக தினசரி சாப்பிடுங்க. இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாலே உங்களோட வெள்ளைப்படுதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை குறையிறத நம்ம பார்க்கலாம். தும்மல் வேற இருக்கு டாக்டர். என் குழந்தைக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சுகர் வேற இருக்கு டாக்டர். எனக்கு பிசிஓடி நீர்க்கட்டி ப்ராப்ளம் வேற இருக்கு டாக்டர். இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவோமா. ஒரு உறுப்புகள் இல்லாமல் பல உறுப்புகளோட பாதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஜஸ்ட்டு ஃபோனில் என்னால் சரியான மருந்துகளை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இப்போதைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு வீடு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை, அதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கள். எப்போ உங்களால் முடியுமோ ஒரு முறை நேரில் வந்து பாருங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுகள் அவசியம், அது கூட வந்து உடற்பயிற்சிகள் மிக மிக அவசியம், அது கூட மருந்துகள் அவசியம். இந்த 3 ஒன்றா சேர்த்து கொடுக்கும்போது தான் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ண முடியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் சொன்ன மெடிசனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்சா டாக்டர் நேரில் வந்து பாருங்க, அப்போ தான் ஒரு கம்ப்ளீட்டான தீர்வு கிடைக்கும் டாக்டர் சொல்லியிருக்காரு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஹலோ, லைன்ல தான் சார் இருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் ஷேக் முகமது. ஹலோ சார், நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, டிவியோட சத்தத்தை குறைச்சிட்டு போன்ல பேசுங்க சார். எங்கேருந்து கால் பண்றீங்க? என் நேம் ஷேக் முகமது மேடம். ஓகே சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? வடபழனி. ஓகே, உங்களோட வயது என்ன சார்? 35 மேடம். ஓகே, டிவி பார்த்து பேசாதீங்க, டாக்டர் லைன்ல தான் இருக்காரு. டாக்டர் கௌதமன் கிட்ட நீங்க தொடர்ந்து பேசலாம்.
சார் வணக்கம் சார். வணக்கம் முகமது, சொல்லுங்க. சார் நம்ம பைல்ஸ் ப்ராப்ளம் ஒரு 7 இயர்ஸாக எனக்கு இருக்கு. சரி. இப்போ கூட அது இப்போ அதோடைய பாதிப்பில் தான் இருந்தால் பேசுகிறேன். ம் அதுக்கு உங்கள்ட்ட தான் நிரந்தர தீர்வுக்கு சொல்லுங்க, அதை நம்பி வரலாமா சார்? நம்ம 100% க்யூர் ஆயிருமா? அதாவதுங்க, ஒரு நோய் வரும்போது வெறும் மருந்துகளை நம்பி மட்டும் வர்றது பெரிய தவறு. நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், அது கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக 100% நிரந்தரமாக இது குணமாகும். வெறும் மருந்துகளை மட்டும் சாப்பிட்டு உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் குறையல அப்படின்னு கவலைப்படுறது மிக தவறானது. அது சரியாகவும் ஆகாது. ஏன்னா நோய் வருவதற்கு முக்கியமான காரணமே நம்ம உணவில் செய்யக்கூடிய தவறுகள் தான். அதனால் ஒரு முறை கிளினிக் வாங்க, நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு என்ன மாதிரி உணவுகள் தேவை, என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் தேவைங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார். கிளினிக் எங்கே சார் இருக்குது? கிளினிக் கோடம்பாக்கத்துலேயே இருக்குது. கோடம்பாக்கம் இருக்குது சார். ஆமாங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங் சார். உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, நான் தேவராஜ் பேசுகிறேங்க மேடம், ஈரோடு மாவட்டத்திலிருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்க போகிறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்கள் டேட் சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே மேடம். ஹலோ. வணக்கம் ஜெயராஜ், சொல்லுங்கள். ஹலோ சார், எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிங்க. சார் அதான் சார் என்ன பண்ணலாம்? அப்போ எனக்கு யூரின் அதிகமாக போயிட்டு இருக்குங்க சார். ஒரு நாளைக்கு 10 வாட்டிக்கு 10 வாட்டி போகிறேன். ஓகே. அது ஏதோ ப்ராப்ளமாங்க சார்? இல்லை, பொதுவாக நீங்கள் 2 பிரச்சனை சொல்கிறீங்க. ஒன்று, உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ரெண்டாவது, சிறுநீர் அதிகமாக கழிக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆர்த்ரைட்டிஸ்க்கு நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஆர்த்ரைட்டிஸ்க்கு நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. அதுதான் சார், இப்போ யூரின் அதிகமாக போகுது, அதை பற்றி கேட்கலான்னு தான் சார். ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க சார். அதனால தான். ஓகே. நீங்கள் இந்த சிறுநீர் அதிகமாக போகக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெருஞ்சில் முள் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மூலிகை. அது அந்த நெருஞ்சில் முள் ஒரு 20 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதை 1/2 லிட்டர் ஆகிற வரையிலும் கொதிக்க வச்சு வடிகட்டுங்க. அந்த ஒரு கஷாயத்தை காலையில் ஒரு 200 மில்லி, இரவு ஒரு 200 மில்லி அப்படிங்கிற மாதிரி ஒரு 40 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய பிரச்சனை குறையிறத பார்க்கலாம். இருந்தாலும் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு முறை ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கோங்க. வயிறுக்கு கீழே அடிவயிறு பகுதிகள்லாம் தொட்டு அவங்க எக்ஸாமினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது அசௌகரியங்கள் இருக்கா, வலிகள் இருக்காங்கிறத சொன்னீங்கன்னா இன்னும் துல்லியமாக மருந்துகள் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். முடிஞ்சதுன்னா ஒரு முறை சென்னை வாங்க, இல்லை நம்மளோட பிரான்ச் பாண்டிச்சேரியில் இருக்குது, அங்கே பாருங்கள். நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சுட்டு அதன் பிறகு என்ன மாதிரி மருந்துகள் வேணுன்றதை விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருப்பூர்லேருந்து பண்ணுறேங்க. உங்கள் பேருமா? வினோதாங்க. ஓகே, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க வினோதா? எனக்காக தாங்க. கை உங்களோட கொப்பளம் வந்துட்டே இருக்கு. டாக்டர் லைனில் தான் இருக்கார், நீங்கள் தொடர்ந்து பேசலாம் வினோதா. சொல்லுங்கம்மா. கை கீழே கொப்பளம் வருதுங்க சார். அது இப்போ 2 டைம் டாக்டர்கிட்ட பார்த்து இந்த டேப்லெட் கொடுத்தாங்க, சாப்பிட்டா சரியாச்சு. மறுபடியும் இப்போ வந்திருக்குது. இது எப்படி, என்ன பண்ணணும் இதுக்கு? கைக்கு கீழேனா எங்கம்மா? கிச்சிலைங்க. இல்லைம்மா, அதாவது உள்ளங்கையில் வருதா இல்லை பின்னங்கையில் வருதாம்மா? அந்த கைக்கு கிச்சில வருதுங்க சார். இந்த அதாவது இங்க மேல உள்ள வருதுங்க. இல்லைம்மா, அதாவது 2 பகுதி இருக்குது கையில். உள்ளங்கை இருக்குது, பின்னங்கை இருக்குது. உள்ளங்கையில் கிடையாது, பின்பகுதியில். ஸோ அதிகமான தண்ணியில் கை வைக்கக்கூடிய தேவைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இல்லைங்க, அது அளவாக தான் வைப்பேங்க. சரி, என்ன வயசாச்சு உங்களுக்கு? 38ங்க. சர்க்கரை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தீங்களா? சர்க்கரை இல்லைங்க சார், நான் பார்டர் லைன்ல இருக்கு. சர்க்கரை இருக்கு இல்லைங்கிறது எதுவும் இல்லைங்க. கிட்னில இந்த அக்குள் பகுதியில் இருக்கு. அக்குள் பகுதியில் வருது. ஓகே. அப்படி இருக்குன்னா உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கு லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அப்படிங்கிறது அர்த்தம்.
சரி. ஸோ கொஞ்சம் நீங்கள் நேரத்திற்கு உணவுகள் சாப்பிடணும், நிறைய காய்கறிகள், கீரைகள், பழங்கள் சாப்பிடணும். எக்காரணத்தை கொண்டும் பட்டினியாக இருக்கவே கூடாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மேலே நிச்சயமாக ஒரு முறை உங்களுக்கு கன்சல்டேஷன் அவசியமா. ஏன்னா இந்த லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை சரியாக கவனிக்காமல் நம்ம விட்டோம்னா பின்னாடி அது வந்து டியூபர்குலோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய காச நோயாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சுலபமாக என்ன பண்ணலான்னா, பாலில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு அந்த இஞ்சி பாலை தினசரி சாப்பிட ஆரம்பிங்க. அது ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல உண்டாக்கும். உணவில் நல்ல கவனம் செலுத்துங்க. காலையில் சாப்பிடக்கூடிய உணவு, மதியம் சாப்பிடக்கூடிய உணவில் நிறைய கீரை, காய்கறிகள். நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முட்டையாவது சாப்பிட்ற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது தான் என்னம்மா வந்து ஃபேப்ரிக் இது இருக்குங்க, ஃபேப்ராய்டு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா. சரிங்க சார். அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. ஸோ கொஞ்சம் உணவில் கரெக்டாக கவனம் செலுத்துங்க. முடிஞ்சதுன்னா ஒரு முறை நேரில் வாங்க, நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன தேவைங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். இந்த பிரச்சனையை அப்படியே விடக்கூடாது. ஏன்னா வந்து இந்த அக்குள் பகுதிகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள் அப்படிங்கிறது டியூபர்குலோசிஸ் வரத்துக்கு, காச நோய் வருவதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் பத்திரமா இருங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் நீங்கள் மீட் பண்ணணும்னா சென்னை கோடம்பாக்கத்தில் இல்லை பாண்டிச்சேரியில் போய் மீட் பண்ணலாம். அடுத்த நேயர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். டாக்டர் கௌதமன் கிட்ட பேசிட்டு இருக்கோம். மூலம் அதை சார்ந்த பிரச்சனைகள் இதை பற்றி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். டாக்டர், இது மாதிரி முத்திட்ட பிறகு அலட்சியப்படுத்துறாங்க, முத்துற வரைக்கும் அமைதியாக இருக்காங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சிலருக்கு இதெல்லாம் மூலத்துக்கான சிம்டம்ஸா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாது. பைல்ஸ்க்கான ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் என்னவா இருக்கும்? முதல்ல பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், மோஷன் போகாது 2 நாள் 3 நாள், சிலருக்குலாம் ஒரு வாரம் கூட மோஷன் போகாமல் இருக்கும். அதன் பிறகு மோஷன் போகும்போது மிக கடினமான ஒரு மோஷனாக அது வெளியில் வரும். அது வெளிவரும்போது பார்த்திங்கன்னா உதிரப்போக்கு இருக்கும். கொஞ்சம் ப்ளீடிங்கோட மோஷன் போகிறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து மூல நோயுடைய ஒரு ஆரம்ப குறியாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரச்சனையை நம்ம சரியாக கவனிக்காமல் விடும்போது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரும்போது நமக்கு அந்த மோஷன் போகக்கூடிய இடத்துல ஒரு கடுமையான வலி ஏற்படுறத பார்க்கலாம். இது 2வது நிலைமை. 3வது நிலைமை அப்படின்னு பார்க்கும்போது மோஷன் போகும்போது உள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மோஷன் வெளியில் வர முடியாமல் ஏதோ ஒரு தசை தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 3 சிம்டமும் நமக்கு இருக்குன்னா இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத ஒன்று செஞ்சு நமக்கு உண்மையிலே மூலம் இருக்கிறதா, அல்லது வந்து ஃபிஸ்டுலான்னு சொல்லக்கூடிய மூலம் போலவே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, பௌத்திரம் சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரி ஃபிஸ்டுலா இருக்கிறதா, அல்லது வெறும் ஆனல் ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வெளியில் இருக்கக்கூடிய அந்த மோஷன் போகிற இடத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தசைகளில் ஏதாவது வெடிப்புகள் அல்லது காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பண்ணும்போது தான் நம்ம உணவில் என்ன கட்டுப்பாடுகள் தேவை, என்ன மாதிரி மருந்துகள் தேவை, அல்லது என்ன மாதிரி வந்து தூக்கம், அது சம்பந்தப்பட்ட உழைப்பு, இந்த மாதிரி விஷயங்களில் என்ன மாற்றம் கொண்டு வரது அப்படிங்கிறத கரெக்டான முறையில் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நமக்கு மூலம் இருக்கிறதா இல்லையாங்கிறத வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அஸ்யூம் பண்ணிக்கிறத விட ஆரம்ப நிலைமை இந்த 3 குறிகளில் ஏதாவது ஒன்று இருக்குன்னா உடனே டாக்டரை போய் பார்த்து ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி கிளாரிஃபை பண்ணி அதற்கான ஆரம்ப கட்ட சிகிச்சைகளை உடனே எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியம். ஓகே, டாக்டர் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உடனே டாக்டரை போய் அணுகிறது தான் கரெக்டான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். மார்னிங். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார் என் பேர் சவுந்தரராஜன், கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றேங்க. ஓகே சவுந்தரராஜன், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கோ சார் மேடம். எனக்கு ஓகே, உங்களோட வயசு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். சார் எனக்கு மார்னிங் சார். மார்னிங் சார். 44 சார். 44. ஐ காட் அன் ஆக்சிடென்ட் சார். ஆக்சிடென்ட்ல ஸ்பைனல் டிஸ்க் வந்து கீழே L3ல L3 L4ல ஜாம் ஆயிருந்துச்சு சார். ஐ கேன் நாட் வாக். ஆனால் இப்போ நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனால் என்னோட ரைட்ல லெக் வந்து மரப்புத்தன்மை ஜாஸ்தியா இருக்கு சார். நரம்பு அமுத்தி பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால தான் கீழே ரத்தம் போறது இல்லை. அதனால மரப்புத்தன்மை ஜாஸ்தி இருக்கு. நான் காலைல ஆர்டினரி
கோல்டு வாட்டர் எடுத்துனாலும் சில்லுன்னு ஒரு அமுச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு சார். சரி. ஏன்னா பெயின்ஸ் சில நேரங்களில் கீழே உட்காந்து எழுந்திருக்கிறப்ப பெயின் இருக்கு சார். இது ஆயின்மெண்ட் இல்லை நம்ம ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட்ஸ் எதாவது இருக்கா சார் நம்ம இதில்? சரி, நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் சீரியஸான பிரச்சனை. ஏன்னா 3rd டிகிரி டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல் டிகிரியில் சவ்வு லேசாக விலகி இருக்கும், 2வது டிகிரியில் நரம்பில் லேசான அழுத்தத்தை கொண்டு இருக்கும், 3வது டிகிரின்னு வரும்போது நரம்புகளில் கடுமையான அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சவ்வு விலகல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதற்கு நீங்கள் வீட்டில் பண்ணுறதா இருந்தால் சிம்பிளாக மகாராஜ தைலம் வாங்கிட்டு அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். மகாராஜ தைலத்தை வந்து வலி இருக்கக்கூடிய பகுதி, கால்கள் எல்லா இடத்துலையும் நல்லா தடவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வெந்நீர் வைத்து ஒத்தரம் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய வலிகள் குறையும். அதே போல் அந்த மரத்து போயிருக்கக்கூடிய அந்த நம்னஸ் குறையிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் இந்த பிரச்சனையை பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறீங்க. ஒவ்வொரு மாதமும் முதல் சனி ஞாயிறு 2 நாள் நான் கோயம்புத்தூரில் இருப்பேன். ஸோ முடிஞ்சதுன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேரில் வந்து பாருங்கள். நான் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகள் என்னங்கிறத நல்லா புரிஞ்சுட்டு அதன் பிறகு என்ன மருந்துகள் வேணுமோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். டாக்டர் ஆன் கால். ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே டாக்டர், இந்த மூலம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த மூலம் வந்துட்டு எந்த ஏஜ் குரூப்புக்கு இப்போ பெரும்பாலும் வந்துட்டுருக்கு? மூல நோயை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இது முதல்ல ஆண் பெண் 2 வகையாக பிரித்து பார்த்தோம்னா பெண்களுக்கு மிக அதிகமாக வரதை பார்க்குறோம். அண்ட் பெண்கள் தான் இதை சரியாக கவனிக்காத ஒரு நபர்களாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி நேரங்களில் ஹேபிச்சுவல் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. டெலிவரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது மூல நோயாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு சரியான அளவுக்கு ஆண்களுக்கும் ஏற்படுறதை பார்க்குறோம். அதிகமான மது அருந்தக்கூடிய பழக்கங்கள், காரமான அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், ஹோட்டல் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ஆண் பெண் இருபாலருக்கும் கிட்டத்தட்ட சரியான விகிதத்தில் தான் இன்றைக்கி மூலநோய் ஏற்படுது. வயது விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது மூல நோய்க்கு வயது விகிதம்லாம் சொல்ல முடியறதில்லை. ஏன்னா எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் ஒரு 5 வயசு குழந்தை கூட மூல நோயோடு கூட்டிகிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி குழந்தைகள் வந்து கரெக்டாக மோஷன் போகிறாங்களான்னு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கூட பெற்றோர்களுக்கு இல்லாத ஒரு சூழல் இன்றைக்கி இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அதனால் மூல நோய் ஏற்படுது. ஸோ மூல நோயை பொறுத்தவரையிலும் குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரை யாருக்கு வேணாலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிகமாக நம்ம பார்ப்பது 30 வயதுக்கு மேலே தான். ஆனாலும் பெண்ணானாக இருந்தாலும் 30க்கு வயது மேலே இருக்கக்கூடிய ஏஜ் குரூப்புக்கு தான் மிக அதிகமாக நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்த நேர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மதுரையில இருந்து கால் பண்ணுறோம் மேடம். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் மயனுக்காக மேடம். ஓகே, அவரோட வயசு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் கௌதமன் லைனில் தான் இருக்காரு. என் மயனுக்கு வயசு 15 மேடம். சரி. ஓயாம வீசிங் ப்ராப்ளம் வருது சார். சரியா சாப்பிட மாட்டேங்கிறான். ஆள் மெலிஞ்சே இருக்கான். சரிங்கம்மா. வாயெல்லாம் லேசா சின்ன மாதிரி இருக்கு சார். சரிங்கம்மா. வேற எந்த தொந்தரவும் இல்லை சார். என்னென்ன காய்கறிகள் கீரைகள்லாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா குழந்தைக்கு? அது சாப்பிட மாட்டேங்கிறான் சார். சாப்பிட மாட்டேங்கிறான் சார். சரிங்கம்மா. நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அந்த வகையில் காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு வீசிங் ட்ரபிள் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இரும்பு சத்து புரதச்சத்து, அதாவது வந்து அயன் புரோட்டீன், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் கொடுக்கலன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் உடல் எடுத்துக்கொள்ளவே முடியாது. வீசிங் ட்ரபிள் சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதனால் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா முதல்ல கீரைகள் காய்கறிகள் பழங்கள்லாம் கொடுங்க. நம்ம ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட மருத்துவர்கள் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று வந்து மதுரையில் இருப்பாங்க. நீங்கள் வேணால் மதுரையில் நியூ காலேஜ் ஹவுஸ்லேயே நம்மளோட கேம்ப் இருக்கும். நீங்கள் ஸ்ரீவர்மா ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் குழந்தைய சனிக்கிழமை அன்னைக்கு கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மருந்துகள் தேவைங்கிறத நான் கொடுக்க சொல்கிறேன். ஓகே,
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் ராதாங்க மேடம், கிருஷ்ணகிரியிலேருந்து கூப்பிடுறோம். அப்படியா? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்கு தாங்க மேடம். ஓகே, உங்களோட ஏஜ் சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் கிருஷ்ணகிரியிலேருந்து கூப்பிடுறோம். வயசு எனக்கு வந்து 31 வயசு ஆகுது. சரி. மென்சஸ் வந்து சரியா ஆகுறது டாக்டர். 3 மாசம் 2 மாசம் அது மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே அப்படிதான் இருக்கேன். 2 குழந்தைங்க இருக்கு. சரி. வயிறு வந்து என்ன வெயிட் வந்து 50 கிலோ தான், வெயிட் கம்மியாக தான் இருக்கும். பட் வயிறு வந்து கன்சீவா இருக்கிற மாதிரி வயிறு ரொம்ப பெருசா இருக்கு. பீரியடும் கரெக்டா ஆகுறது இல்ல. அல்சர் ப்ராப்ளம் இருக்குங்க சார். சரிங்கம்மா. கேஸ் ட்ரபிள்லாம் இருக்குங்க சார். அது அதனால வயிறு பெருசா இருக்கா என்னன்னு தெரியல. அதான். கரெக்டாக டைமுக்கு சாப்பாடுலாம் சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேங்க சார். எப்பயாவது வெளியில போனா ஏதாவது லேட் ஆனாலும் சாப்பிட முடியாது. அந்த கரெக்டா சாப்பாடுலாம் சாப்பிட்றேன். ஏப்பம் வந்துட்டே இருக்கு. கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கு. அல்சரும் இருக்குங்க சார். சரி. இப்போ நான் சொல்கிற ஒரு உணவு முறையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கம்மா. காலையில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட எழுந்த உடனே பால் சாப்பிடுங்க. பாலில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு அந்த பாலை காலை எழுந்த உடனே நீங்கள் காஃபி டீக்கு பதிலாக அதை எடுத்துக்கங்க. ஒரு 8:30 மணி அல்லது 9 மணிக்கு வேக வச்ச முட்டை 2, அது கூட ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கங்க. இதுதான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட், வேறு எதுவுமே கிடையாது. 11 மணிக்கு ஆரஞ்சு ஜூஸோ அல்லது வந்து காய்கள் போட்டு கொதிக்க வைக்கப்பட்ட சூப் ஏதாவது ஒன்று எடுத்துங்க. மதிய சாப்பாடு அப்படின்னு வரும்போது நிறைய காய்கறிகள், கீரைகள், அதாவது ஒரு 300 கிராம் உணவுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 250 கிராம் காய்கறிகள், கீரைகள் தான் இருக்கணும். வெறும் 50 கிராம் தான் உங்களுடைய அரிசி உணவு இருக்கணும். 4 மணிக்கு வேக வைத்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இதை எடுத்துக்குங்க. திருப்பி இரவு வரும்போது அதே போல் 300 கிராம் வந்து வேக வைத்த காய்கறிகள், பழங்கள் அல்லது வந்து கீரைகள் ஏதோ ஒன்று, அது கூட வெறும் 30 கிராம் தான் அரிசி உணவு இருக்கணும். இந்த டயட்டை கரெக்டாக ஒரு 3 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய வயிறு ஃப்ளாட் டம்மின்னு சொல்கிற மாதிரி ஃப்ளாட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய காய்கறிகள், கீரைகள் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வேகமாக குணமாகிறத பார்க்க முடியுமா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மூல நோயோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்கும், மூல நோய்க்குள்ள தீர்வுகள் என்ன, மூல நோய்க்கு வந்துட்டு அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்க பல பேருக்கு ஒரு திருப்தியான சூழல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இல்லாமல் சுலபமான தீர்வுகள் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. நன்றி டாக்டர். தேங்க்யூ. இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்த அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா க்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப்பை மீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இந்த அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். நான் பிரேக்குக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் க்ரானிக் அக்குபஞ்சரிஸ்ட் டாக்டர் சலாவுதீன் வாகாப் சார் தான் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் லைனில் இருக்கார். அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். பிஃபோர் கோயிங் டு கால், கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படி நேர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி சொல்வீங்க. அந்த ப்ரெஷர் பாயிண்ட் பற்றி பேசலாம். ஓகே. சரி, ஆக்சுவலாக நம்ம ஒரு நிகழ்ச்சியிலையுமே வந்து ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டை சொல்லி இந்த பிரச்சனைக்கு இதை நீங்கள் அழுத்திக்கிங்க, உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பட் பொதுவாக வியூவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னா, நமக்கு ஏதாவது நோய்கள் வந்தால் பலவிதமான வைத்தியம் செய்கிறோம், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றோம், ஒரு ஹை லெவல் டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறோம். அப்படி செய்து கூட பல நோய்கள் குணமாகாத நிலைகளை நம்ம இப்போ பார்க்குறோம். அதே போல் எவ்வளவு தான் பரிசோதனைகள் செய்தாலும் எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டுமே வந்து பேஷண்ட் நார்மல் அப்படின்ற அந்த இம்ப்ரெஷனில் வந்தாலுமே பேஷண்ட்டுக்கு வந்து நிவாரணம் இருக்கிறது இல்லை. அவங்க வந்து சஃபரிங்லேயே தான் இருப்பாங்க. அப்போது இந்த சூழ்நிலையில் ரொம்ப சிம்பிளாக நம்ம உடம்புலேயே ஒரு இடத்த அழுத்திக்கிட்டாக்கா நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறது எப்படி நம்புறது? ஸோ அப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து என்ன பேஸ், எப்படி இந்த சிஸ்டம் நம்ம உடம்புல வேலை செய்யுது, நோய்களை குணமாக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் வியூவர்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்ன உயிர் சக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரி, உயிர் சக்தி அப்படிங்கிறத நாம் ஜீவசக்தி, பிராணா, லைஃப் ஃபோர்ஸ், வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிலாம் சொல்கிறோம். பட் உயிர் அப்படின்னா என்னென்னா, உயிருள்ள மனிதனுக்கும்
உயிரில்லாத உடலுக்கும் உள்ள வித்தியாசம் தான் உயிர் சக்தி. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு எனர்ஜியுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா? ஈவன் எலக்ட்ரிக் எனர்ஜியை கூட வந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷன், ஒரு சுவிட்சை போடும்போது லைட் எரியுது, அப்போது எலக்ட்ரிக் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த எனர்ஜி வந்து நாட் விசிபிள் இல்லையா? எனி எனர்ஜி அதை பார்க்க முடியாது. அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் அப்படிங்கிற சக்தியையும் நாம் கண்ணால் பார்க்க முடியாது. இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜியில் வந்து லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் அப்படிங்கிற 2 நிலைகளை நம்ம பார்க்குறோம். இன்னொரு நிலை வந்து ஃப்ளக்சுவேஷன். ஸோ லோ வோல்டேஜ் இருந்தாலும் ஹை வோல்டேஜ் இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் சக்திக்கு வந்து ஒரு சமநிலை வேணும். எலக்ட்ரிக் எனர்ஜிக்கு எப்படி 220 to 240 வோல்ட் அப்படிங்கிறது தேவையான ஒரு அழுத்தமோ, அதே மாதிரி நம்ம உயிர் சக்திக்கும் ஒரு சமநிலை தேவை, ஒரு ஈக்லிபிரியம் தேவை. இந்த உயிர் சக்தியில் ஏற்படக்கூடிய சமநிலை பாதிப்பு, இம்பேலன்ஸ் ஆஃப் தி வைட்டல் எனர்ஜி தான் நோய். நம்முடைய உயிர் சக்தியில் இந்த சமநிலை பாதிக்கும் போது நம்முடைய உறுப்புகள் சரியாக வேலை செய்யாது. எலக்ட்ரிக் எனர்ஜியில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட் சரியாக வேலை செய்யாது. இதை சமப்படுத்தக்கூடிய ஒரு நுட்பம் தான் இந்த அக்யூப்ரெஷர். பொதுவாக பேஷண்ட்ஸ் நம்மகிட்ட வரும்போது ஏதாவது ஒரு நோயின் பெயரை சொல்லி தான் வருவாங்க. எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, எனக்கு அல்சர், கேன்சர், டயபெட்டிஸ், ரொமாட்டிசம் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை காரணம் அந்த உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ், சமநிலை மாற்றம். இப்போது லைட் எரியல, ஃபேன் ஓடலை, ஃப்ரிட்ஜ் ஒர்க் பண்ணல, டிவி தெரியலன்னு சொன்னாலும், கரண்ட் இல்லைன்னு சொன்னாலும் ஒன்று தானே. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர், அந்த மின் சக்தி சீராக இருக்கும்போது எல்லா உபகரணங்களும் சரியாக இயங்கும். அதே போல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி சீராக இருந்தால் அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கும். அனைத்து உறுப்புகளும் சீராக இயங்கினால் அதுதான் ஆரோக்கியம். அந்த வகையில் தான் நாம் ஒரு சில குறிப்பிட்ட புள்ளிகளை வந்து நேயர்களுக்கு சொல்லி, இந்த புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த நோய்க்கு காரணமான அந்த உயிர் சக்தி பாதிப்பு சீர்படும் அப்படிங்கிறத நாம் சொல்கிறோம். இப்போ எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது ஃபியூஸ் கேரியரை நம்ம வந்து செக் பண்ணி ஃபியூஸ் போயிருந்தால் அதில் ஒரு புது ஃபியூஸ் போடுறோமோ, அதே போல் இந்த புள்ளிகளை அழுத்தும் போது அந்த தடை நீங்கி அந்த உயிர் சக்தி வந்து சமப்படுது. அந்த வகையில் நம் உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தியை சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த இம்யூனிட்டி பாயிண்ட்டுக்கு உண்டு. நம்ம வழக்கமாக சொல்லுவோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசிக்காக நீங்கள் வந்து இந்த LI11 அப்படிங்கிற புள்ளியில் அழுத்தம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். முழங்கை மடிப்பிரகைக்கு வெளியில் இருக்கக்கூடிய புள்ளி, இது 2 கைகள்லேயும் இருக்குது. இந்த புள்ளியில் நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு வந்தோம்னா நம்முடைய உயிர் சக்தியில் இருக்கக்கூடிய சமநிலை பாதிப்புகள் நீங்கி ஒரு சமநிலை மெயின்டைன் ஆகும். நம் உயிர் சக்தி சமமாக இருக்கும்போது நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, அக்குபஞ்சர் இதனால் எல்லா குணமும், எல்லா வியாதியும் குணமாயிடுமான்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல விதமான கேள்விகள் இருக்கும். இன்னைக்கு டாக்டர் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனை கேட்கும்போது கண்டிப்பாக ஒரு நிறைய பேருக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து இன்னொரு நேர் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்கள் பேருமா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம் நான் கௌரி பேசுகிறேன், வேலூர்லேருந்து. ஓகே கௌரி, இப்போ யாருக்காக கேட்க போகிறீங்க? என் பொண்ணுக்கு வந்து 7 வயசு. ஓகே கௌரி, நீங்கள் தொடர்ந்து பேசலாம், டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே மேம். வணக்கம்மா, கேளுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என் பொண்ணுக்கு வந்து 7 வயசு ஆகுது சார். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்த மேலே வந்து தடிப்பா 7 மந்த்ஸ்லேருந்து அவளுக்கு வந்து கொசு கடிச்சதுனாலயா என்னன்னு தெரியல, ஆனால் மேலே தடிப்பா வந்தது. அது பிளாக் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் வரையும் டாக்டர்கிட்டலாம் காமிச்சோம். அவங்க வந்து இது போக போக குணமாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு 1.5 வயசுல வந்து அந்த புண்ணெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இப்பயும் கொசு கடிச்சா கருப்பா ஆகுது. ஓகே, அது புண்ணாகி அது சொரிஞ்சு அது இவ்வளவு சொரிஞ்சிடுறா, அதனால கருப்பா ஆயிடுது. குழந்தைக்கு சளி தொல்லை மாதிரி ஏதாவது இருக்காமா? நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் ஏதாவது இருக்கா? ஆமா சார், அவளுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு சார். ஓகேம்மா. ஸோ அப்போ வந்து பஃப் வச்சுட்டு இருக்கோம் சார். பஃப் வச்சுட்டு அப்புறம் அடிக்கடி ரொம்ப வீசிங் ஜாஸ்தி ஆகும்போது அஸ்தாலின் கொடுக்கறது, ஓம்னா கார்டில். அது மட்டும் அந்த ஓம்னா கார்டிலும் அஸ்தாலியும் சேர்த்து கொடுத்தாதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது குணமாகுது, வீசிங் குணமாகுது. குழந்தைக்கு என்ன வயசு? ஒன்று கொடுத்தாலும் குணமாகல. குழந்தைக்கு என்ன வயசு சொன்னீங்கம்மா? சார் 7 வயசு சார். இப்போவே நீங்கள் இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னும் போது அந்த குழந்தையினுடைய எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியாக மாறிடுமா? ஏன்னா அந்த குழந்தையினுடைய இம்யூன் லெவல் ரொம்ப மோசமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இருக்குது.
இதை அந்த மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை செய்த டாக்டர்களே சொல்லியிருப்பாங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும், தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா சார். நீங்கள் தோல் நோயின்னு சொல்லும் போதே நான் கேட்டேன் இல்லையா, ஏதாவது சளி தொல்லையோ நுரையீரல் சம்பந்தமான பாதிப்போ இருக்கா அப்படின்னு கேட்டேன் உங்களை இல்லையா? ஆமா சார். அந்த தோல் நோய்க்கு காரணம் அந்த குழந்தையினுடைய நுரையீரல் சக்தி ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு. நம்முடைய உடல் தோல்களை பராமரிக்கக்கூடிய ஒரு உறுப்பு நம்முடைய நுரையீரல். ஸோ நுரையீரலினுடைய சக்தி ஓட்டத்திற்கும் நம் உடலில் இருக்கக்கூடிய தோல் பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குழந்தைய வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து ஒரு ப்ராப்பர் அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் ஒரு மினிமம் கோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மருந்துகளை எல்லாம் படிப்படியாக குறைத்து நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதை நீங்கள் அவசியம் செய்யணும். ஏன்னா 7 வயசு குழந்தைக்கு நம்ம இதுக்கு மேலே மருந்துகள் மூலமாகவே நிவாரணம் தேடுறது வந்து நாட் அட்வைசபிள். இரண்டாவது, நான் சொன்ன அந்த இம்யூனிட்டி பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த LI11 அப்படிங்கிற பாயிண்ட்டை 2 கையிலையும் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து 2 நிமிடங்கள் காலையும் மாலையும் அழுத்தம் கொடுத்து வாங்க. மூன்றாவதாக என்ன பண்ணலாம், லங் 5 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி நீங்கள் கூகுளில் பாருங்கள், இல்லைன்னா என்னோட வெப்சைட்டில் இல்லை என்னோட தொடர்பு கொண்டு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிக்சர் கூட அனுப்பி வைக்கிறேன். அந்த புள்ளியிலையும் அழுத்தம் கொடுங்க. இதெல்லாம் ஒரு டெம்பரவரி மெஷர், குழந்தைக்கு ஒரு நிவாரணம் கிடைக்குமே தவிர பர்மனெண்ட் ரிலீஃப் வேணும் அப்படின்னும் போது ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். அதே மாதிரி நீங்கள் இந்த இன்ஹேலர்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னே குழந்தையினுடைய கட்டை விரல் வெளிப்பக்க நகைக்கண் ஓரமாக ஒரு புள்ளி இருக்குது, லங் 11. இந்த புள்ளியில் நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின் வந்து குறையும், ஈஸியாக சுவாசிக்க முடியும். இந்த புள்ளிகளில் வந்து தற்சமயம் நீங்கள் அழுத்தம் கொடுங்க, ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டு ஒரு கோர்ஸ் எடுத்துக்கங்க. ஓகே சார். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேர் என்ன? திருச்சியில இருந்து பேசுறேங்கம்மா. அப்படியா, உங்கள் பேருமா? கஜலட்சுமி. ஓகே கஜலட்சுமி, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? வேணும், எங்க பாப்பாவுக்கு 16 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார். என்னங்க மேம்? சொல்லுங்கம்மா, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லுங்கள். சார், எங்க பாப்பாவுக்கு 16 வயசு ஆகுது. அவளுக்கு ஆனா சளி சைனஸ் எல்லாமே இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு உடம்புல. வந்து ஜஸ்ட்ல இருந்து முகத்துல இருந்து ஃபுல்லா கட்டி கட்டியா வருது, வந்து அப்படியே பிளாக் ஆயிடுது அந்த இடம் ஃபுல்லா. எந்த இடம் பிளாக் ஆயிடுது? எவ்வளவு மருந்து டேப்லெட் எல்லாம் கொடுக்கும்போது சரியாகுது, மறுபடியும் வருது சார். 1 மந்த்ல ஒரு டைம். இல்லம்மா, அந்த பிளாக் ஆயிடுதுன்னீங்களா எந்த இடத்துல? ஜஸ்ட்ல மேல அந்த மேல சென்டர்ல எல்லாமே. அவங்களுக்கு மாதவிலக்கு ஒழுங்கா இருக்காமா? இல்லைங்க சார். மென்சஸ் சைக்கிள் ரெகுலரா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார். மென்சஸ் ப்ராப்ளம், அது மென்சஸ் 1 மந்த்துக்கு ஒரு டைம் தான் சார் வருது. என்னம்மா, தள்ளி வருதா? 2 மந்த்துக்கு ஒரு டைம் தான் சார் மென்சஸ் வருது. அப்புறம் ரெகுலராக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவதுமா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டெஃபினட்டாக 16 வயசு நீங்கள் இனிமே தாமதப்படுத்தாமல் இந்த அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் வந்து இம்மீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கும், எதிர்காலத்தில் திருமண வாழ்க்கைக்கு பிறகும் எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவங்க வாழ முடியும். ஏன்னா இப்போவே வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை மாதவிலக்கு வருது. மற்றபடி ப்ரீத்திங் ஸ்ட்ரெயின், சைனஸ், ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம், இந்த மாதிரி மல்டிபிள் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் வேணும். அக்யூபங்க்சர் மூலமாக 100% அந்த பெண்ணுக்கு வந்து நிவாரணம் வழங்க முடியும். எதிர்காலம், திருமணம், தாம்பத்திய வாழ்க்கை. எனக்கு குதிகால் வலி 4 இயர்ஸா இருக்குங்க சார். ஓகே. அந்த செப்பல் போடும்போது நிக்குது, அப்புறம் செப்பலை கழட்டிட்டா அது மறுபடியும் வருதுங்க சார் குதிகால் வலி. அதாவது யூட்ரஸ் ரிலேட்டடா பிரச்சனைங்க இருக்காமா? என்ன வயசு உங்களுக்கு? இது மோஷன் போக மாட்டேங்குது சார். உங்களுக்கு வயசு என்னம்மா? எனக்கு 35 சார். ஓகே. பீரியட் ரெகுலரா இருக்கா? ஆமாங்க சார். ஓகேம்மா, இந்த 2 விஷயம் நீங்கள் டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். உங்கள் மகளுக்கு தொடர் சிகிச்சை தேவை. உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் அக்யூபங்க்சர் மூலமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். குதிகால் வலிக்கும் கர்ப்பப்பையினுடைய சக்தி ஓட்டத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் உங்களுக்கும் ஏதாவது பீரியட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ, ஒழுங்கற்ற மாதவிலக்கு, இல்லை பீரியட் வந்து ரொம்ப கிளாட்டியாக கட்டியாக இருக்குது, இல்லை இடையில வெள்ளைப்படும் தொந்தரவு, இந்த மாதிரிலாம் இருந்தாக்கா இம்மீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எந்த மருந்துமே இல்லாமல் ஒரு சில நாள் சிகிச்சையில் உங்களுக்கு அற்புதமான நிவாரணம் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால்.
மேம் நான் பேசுறது இது சென்னையிலேருந்து பேசுகிறேன் மேம். அப்படியாம்மா, உங்க பேருமா? என் பேர் தேன்மொழி மேம். தேன்மொழி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட சொல்லிட்டு நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சைனஸ் இருக்கு, சரி. திடீர்னு தலைவலி, கழுத்து வலி இதெல்லாம் இருக்கு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது சரியா. ஒரு மாதிரி பயம், படபடப்பு இதெல்லாம் இருக்கு. சரி, என்ன வயசு உங்களுக்கு சொன்னீங்க? எனக்கு 51 வயசு ஆகுது சார். மாதவிலக்கு நின்றுடுச்சாம்மா? இல்ல சார், அது தள்ளி வருது. டாக்டர் வந்து கிட்ட போனா அது அப்படிதான் இருக்கும், நிக்கிற ஸ்டேஜ்ன்றாங்க. ஓகேம்மா, அதான் இப்போ அதுதான் சரியா சொல்லியிருக்காங்க. இந்த 50 வயது 51 வயது அப்படின்னும் போது உங்களுக்கு மாதவிலக்கு நிற்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கீங்க நீங்கள். இப்போ வந்து உடல் ரீதியான பாதிப்பு, உடலினுடைய பின்பக்கத்தில் வலிகள், கீழ்முதுகு வலி, குதிகால் வலி இது இருக்கிறதோட மன பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த இப்போ எப்படி ஒரு பெண் வந்து வயதுக்கு வரும்போது அவள் உடம்புக்குள்ள பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுதோ, அதே போல் மாதவிலக்கு நிற்கும் போதும் அந்த கர்ப்பப்பை தன்னுடைய பணியை நிறுத்தி கொள்ளும் போதும் பலவிதமான மாற்றங்கள் இன்டர்னலாக ஏற்படும். அதில் முக்கியமானது வந்து மன ரீதியான பாதிப்பு, ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், நீங்கள் சொன்ன மாதிரி காரணம் இல்லாத ஒரு பயம், தூக்கம், அதான் இது எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக சரி பண்ணிக்கலாம். இந்த மெனோபாஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதவிலக்கு நிற்கக்கூடிய அந்த தருணத்தில் யாராக இருந்தாலுமே ஒரு அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஃபர்தராக எந்த பிரச்சனையும் வராமல் அவங்களுடைய லைஃப்பை கம்ஃபர்டபுளாக அவங்க ரன் பண்ண முடியும். ஸோ இது வந்து எந்த விதமான மருந்துகளும் தேவையில்லை. அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்லும்போதே நாம் சொல்கிறோம், இட்ஸ் எ ஹோலிஸ்டிக் க்யூர் ஃபார் பாடி, மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறோம். உடல் மட்டும் குணமானாக்க அது ஒரு முழுமையான நிவாரணமாக இருக்க முடியாது. மனமும் சேர்ந்து ஒரு நலமாக இருக்கணும், மனதில் வந்து எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அடிப்படை கான்செப்ட். ஸோ அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுடைய மனம் தொடர்பான பாதிப்புகளும் நீங்கும், உடல் தொடர்பான பாதிப்புகளும் நீங்கும். உடல் எவ்வளவு தான் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் மனதளவில் சோர்வு ஏற்படும் போது உடலால் செயல்பட முடியாது. நம்முடைய உடலை ஆட்சி செய்வதே நம்முடைய மனசு தான். ஸோ இது இரண்டையும் இணைத்து குணமாக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த சிகிச்சைக்கு உண்டு. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பொருத்தமானது, ரொம்ப சீக்கிரம், விரைவாக, ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் 100% ரோஸ்டட் ரவா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர்ட் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரும் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க? ஓகே, லைனில் சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன் டாக்டர். எல்லாருக்குமே இருக்க பொதுவான கேள்வி என்னென்னா, டாக்டர் கிட்ட போனோன்னா டாக்டர் வந்துட்டு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. கேட்ட பிறகு ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, இல்லை ஒரு எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கடுத்ததும் சில சமயம் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்குது. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது இதுதான் ப்ராப்ளம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது டாக்டர்? அது ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களோட இண்டிகேஷன்ஸுக்கு டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுல தான் இந்த சிஸ்டம் வந்து மற்ற எல்லா சிகிச்சை முறைகளையும் லீட் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து மாடர்ன் மெடிசனில் நீங்கள் சொன்ன மாதிரி பலவிதமான பரிசோதனை முறைகள் இருக்குது. ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ பண்ணுறோம், இந்த மாதிரி பல பரிசோதனை முறைகள் இருக்குது. ஒரு பிரச்சனைக்கு நாம் எல்லா பரிசோதனைகள் செய்து எல்லா பரிசோதனை முடிவுகளும் நார்மல்னு இருக்கும் சில கேஸில் பார்க்கும்போது. ஆனால் எந்த பரிசோதனைகளினுடைய அடிப்படையில் நாம் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த முடிவுகள் எல்லாம் பேஷண்ட் நார்மல்னு சொல்லும்போது பேஷண்ட்டும் நார்மலாக தானே இருக்கணும். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. பேஷண்ட்டினுடைய உடல்நிலைக்கும் இந்த பரிசோதனை முடிவுகளுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மாடர்ன் மெடிசனில் வந்து நிறைய நோய்களுக்கு வந்து காரணம் கண்டறியப்படலை, இடியோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி அப்படின்னா கூட அதுக்கு காரணம் கூட இன்னும் கண்டறியப்படலை அப்படின்னு தான் நவீன மருத்துவத்தில் சொல்லப்படுது. ஆனால் அக்யூபங்க்சரில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம தீர்வை சொல்கிறோம். ஆனால் நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது மிக மிக சுலபம். நாடி பரிசோதனை மூலமாக அந்த மனிதனுடைய உயிர் சக்தி எங்கே பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் ரொம்ப சுலபம். இப்போ நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு நாடி பரிசோதனை செய்து என்ன பிரச்சனைன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நாம் ஒரு எவிடெண்ட்டாக ப்ரூஃபாக கொடுக்க முடியாது இல்லையா? இட்ஸ் அ ஃபீல். நாடி பார்க்கும்போது
சிகிச்சையாளர் என்ன உணர்றாரோ அதுக்கேற்ற மாதிரி புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவர் சிகிச்சை வழங்குவார். பட் இப்போ இந்த பிரச்சனை, இந்த குறை கூட வந்து இப்போது நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து இப்போது இருக்குது. இது வந்து விண்வெளி வீரர்களுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம். வேறு கிரகங்களில் இருக்கிறவங்க ஒரு கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்டோ மருந்தோ மாத்திரையோ இன்ஜெக்ஷனோ போட்டுக்க முடியாது. ஸோ வேறு கிரகங்களுக்கு போகிறவங்களுக்கு, விண்வெளி வீரர்களுக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை தான் வழங்கப்படும், அவங்களுக்கு ஏதாவது அங்கே பிரச்சனை இருந்தாக்கா. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ நம்முடைய டாக்டர் வஹாப்ஸ் மருத்துவமனைகளில் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட், பேஷண்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த உறுப்பினுடைய சக்தி ஓட்டம் பாதிச்சிருக்கு, பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அவங்க எப்படி இருக்காங்க, ஆஃப்டர் எ கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நாம் ஒரு எவிடென்ட்டோட செய்ய முடியும். இந்த பல்ஸ் டயக்னோசிஸ் அப்படிங்கிறது தான் உலக அளவில் வந்து அக்யூபஞ்சரை மருத்துவ முறையில் நோய்களை கண்டறிவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் ஷக்கிலா பேசுகிறேன், திருச்சிலேருந்து கால் பண்ணுறேன். அப்படியா? இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் பையனுக்காகவும் எனக்காகவும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படியாம்மா, ஒவ்வொருத்தரோட வயசு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட அதுக்கான தீர்வை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கம் சலாம். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 4.5 வயசு ஆகுது டாக்டர். அவனுக்கு வந்து பர்த் அப்போ வந்து பிறந்ததுமே அவனுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்குன்னு சொல்லிட்டு 2 days வந்து பெட்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவனுக்கு 11th day வந்து ஜாண்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஓகே. அப்புறம் வந்து 45 daysல அவனுக்கு வந்து திருப்பியும் ஹெர்னியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ணோம். இது மட்டும் கண்டினியூஸா அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னா அவனுக்கு சளி ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். எப்பவுமே பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அந்த 7 days போட சொன்னா 7 daysக்கு வந்து அவனுக்கு கரெக்டா இருக்கு. அதுக்கப்புறம் நிறுத்தணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு 1 weekல அவனுக்கு திருப்பி சளி பிடிச்சிக்குது. அப்புறம் நான் வந்து ஏசி போடுறது இல்லை, எதுவுமே போடுறது இல்லை. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து சளி இருந்துகிட்டே இருக்கு டாக்டர். அவனுக்கு போகவே மாட்டேங்குது. அது என்ன ரீசன்னும் தெரியணும். வளர்ச்சியெல்லாம் எப்படிமா இருக்கு? growth மற்ற ஆக்டிவிட்டிஸ்? ஆக்டிவிட்டிஸ்லாம் அப்படியே அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான் டாக்டர். கொஞ்ச நேரம் கூட சோற மாட்டேங்கிறான். அதே உடம்பு சரியாட்டி கூட ஃபீவர்னா கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு ஆக்டிவா விளையாடுறான், பண்றான். அவன் விளையாடும் போது ஓவர் ஸ்வெட்டிங் வேற ஆகுது டாக்டர் அவனுக்கு. இப்போ 4.5 வயசு சொன்னீங்க இல்லையா? 4.5 வயசு டாக்டர். சரி, இப்போ நான் சொன்ன அந்த LI11 அந்த இம்யூனிட்டி பாயிண்ட் வந்து டெஃபினட்டாக அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. அடிக்கடி அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நம்ம உடம்புக்கு பின்னால DO14 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அக்யூபங்க்சர்ல. ஓகே டாக்டர். இந்த பாயிண்ட் நீங்க கூகுள்ல பாருங்க, இல்ல என்னோட வெப்சைட்ல இல்ல என்னோட காண்டாக்ட் பண்ணி அந்த பிக்சர் எடுத்துக்கங்க. அந்த புள்ளியில DO14 சொல்லுவோம். அந்த பாயிண்ட்ல நீங்க ப்ரெஷர் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க ஒரு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட்டே ஒரு மினிமம் கோர்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததுல இருந்தே நோயா இருக்கிறதுனால அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவா இருக்கும். அது இல்லாம இந்த மெடிகேஷன்ல இருக்கிறதுனால ஒரு டாக்ஸின் டெபாசிட்ஸும் அவன் உடம்புல இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கும். அதனால அவனுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த புள்ளிகளை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தீங்கன்னா அவனுக்கு சளி பிடிக்காது, அவனுடைய க்ரோத் நல்லா இருக்கும், பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் நல்லா இருக்கும், நல்லா படிக்க முடியும், எல்லா வகையிலையும் அவனுக்கு வந்து டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் செய்யலாம். மற்றபடி இதை தொடர்ந்து செய்துட்டீங்கன்னா நீங்கள் அவனை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஹி வில் பி ஆல் ரைட். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் வந்து MA தாவூத். நான் பூந்தமல்லி பக்கத்துலேருந்து வெள்ளைவேட்லேருந்து பேசுகிறேங்க மேடம். அப்படியா சார்? இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னுடைய குழந்தைக்காக வேண்டி. ஓகே, குழந்தையோட வயசு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். கொடுங்க. சொல்லுங்கள் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். சலாம், சொல்லுங்கள் சார். நான் என் பேர் தாவூதுங்க டாக்டர். சொல்லுங்க. பார்த்துட்டு தான் வரோம், ஆனால் லைன் மட்டும் கிடைக்கவே இல்லை. ஓகே. அது இப்போ குழந்தைக்கு வந்து 14 வயசு ஆகுதுங்க டாக்டர். பொம்பளை பிள்ளைக்கு. ஓகே. அது ஒரு 5 வருஷம் அவளுக்கு வந்து சுகர் இருக்கு. நாங்க வந்து இங்க வந்து பேபி ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரி. அது குழந்தைக்கு வந்து அந்த சுகருடைய அந்த ட்ரீட்மெண்ட், நான் இன்சுலின் எடுக்காம ஏதாவது
பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பண்ணலாம் சார், பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரிசீடிங்ஸ் கூட இருக்குது, ஏற்கனவே அந்த மாதிரி ஜுவினல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸு பார்த்து இன்சுலின் லெவல்ஸை குறைச்சி வித்ட்ரா பண்ண பேஷண்ட்ஸ் கூட இருக்காங்க. இப்போ என்ன எவ்வளோ யூனிட்ஸ் போட்டுக்கிறீங்க? இப்போ வந்து காலையில வந்து அவங்க வந்து 15 16 அந்த மாதிரி போட சொல்லியிருக்காங்க. சரி. ஆனா நாங்க அந்த லெவல் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் போடுறோம். ஏன்னா அவளுக்கு திடீர்னு ரொம்ப லோ ஆயிடுது. லோ சுகர் ஒரு ஆமா, லோ சுகர்னா எப்படின்னா ஒரு 45 இல்ல 40 30 அந்த மாதிரி கூட ஆயிடுது. அப்போ நீங்கள் அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணியிருக்கலாமே? இல்ல அவங்க இது பண்ணும்போது இன்சுலினை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. கம்மியா இருக்கும்போது அப்ப கம்மியா இருக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு பார்த்தா 350 400 500 கூட இருக்கு. ஓ, ஸோ நீங்கள் ஓகே நைட்டில் போடுறீங்களா? நைட்லயும் போடுறோங்க. நைட்ல 5 பாயிண்ட் போடுறோம். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக தான் தெரியுது எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பேஷண்ட்டு சமீபமாக பார்த்தேன். அவங்க காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து காலையிலையும் இரவும் சேர்ந்து 113 யூனிட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 6 வாரத்தில் வந்து டோட்டலாகவே மார்னிங் 8 யூனிட், நைட் 4 யூனிட்ஸ் போடுற அளவுக்கு லெவல்ஸ் குறைஞ்சிச்சு. காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த டாக்டரே வந்து இன்னொரு 1 மந்த் அப்படியே கண்டினியூ ஆனால் இன்சுலின் நீங்கள் வித்ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிது. ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் 6 வீக்ஸில். இது எங்களுக்கே கூட ஒரு ஆச்சரியமான ரிசல்ட் தான். அதனால் நீங்கள் சொல்கிற ரேஞ்சஸ் எல்லாமே ரொம்ப ஃபேவரபுளாக தெரியுது. நீங்கள் வந்து டெஃபினட்டாக அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக அக்யூபஞ்சரை பற்றி நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக சொன்னீங்க. நன்றி சார். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த 1 hour ஃபுல்லாக நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறு சில டாக்டர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.